ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேத்து நம்ம பார்த்த வீடியோல நம்ம சிலபஸ எப்படி கவர் பண்ணி படிக்கலாம் அப்படின்ற விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் கேட்டதற்காக நான் வந்து இத தமிழாக்கம் பண்ணி உங்களுக்கு குடுத்துருக்கேன். ஸோ நேரம் எவ்வளோ எடுத்தாலும் பரவால்ல. உங்களுக்கு நான் தமிழ்ல இத ரெடி பண்ணி குடுக்கணும் அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணி, கூட்டுறவு மேலாண்மை மட்டும் தான் என்னால இப்ப எடுக்க முடிஞ்சது. ஸோ மத்த சப்ஜெக்ட்க்கும் நான் சீக்கிரம் நான் உங்களுக்கு எடுத்து தமிழாக்கம் பண்ணி குடுக்குறேன். கூட்டுறவு மேலாண்மையில மொத்தம் 9 டாபிக் இருக்கு. ஸோ இந்த டாபிக் போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ நம்ம டாபிக் குள்ள போலாம். ஓகேங்களா? ஸோ நேத்து நம்ம பார்த்த அந்த சிலபஸ் வைஸ்ல வந்து எப்படி இருந்தது? நமக்கு இந்த எக்ஸாமில் டிஆர்பியில் கேட்டிருந்த கொஸ்டின்ஸும் அதுலேயும் கவர் ஆயிருக்கு அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். இந்த விஷயங்கள் வந்து எப்படின்னா நம்ம இந்த சிலபஸை வந்து படிக்கும்போது தான் அந்த இயர் வைஸ் அந்த குழுக்களோட தலைவர்கள் என்னென்ன குழு அது எல்லாமே இதில் நமக்கு கவர் ஆயிருக்கனால ஸோ அது மீன்ஸில் கேட்ட கேள்விக்கும் நம்மளால் பதில் சொல்ல முடியும் அப்படின்றத நேற்றும் நான் வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டாபிக் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கூட்டுறவு மேலாண்மையில் இருக்க 9 டாப்பிக்கை பார்க்க போகிறோம். ஸோ 9 டாபிக்னா அதுக்குள்ளே நிறைய சைட் ஹெட்டிங்ஸ் இருக்குது. ஸோ சப் டாபிக் வைஸாகவும் நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். கூட்டுறவு இயக்கத்தின் பரிணாமம் தான் ஃபர்ஸ்ட் டாபிக். இதில் மொத்தம் 3 சப் டாபிக் இருக்குது. ஒத்துழைப்பின் கருத்து, ஒத்துழைப்பின் கோட்பாடுகள், பரிணாமம், கூட்டுறவு மதிப்புகள். ஸோ சர்வதேச கூட்டுறவு மன்றத்தோட டெஃபினேஷன்ஸை தான் ஒத்துழைப்பின் கருத்தாக நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது 1937 ஐசிஏ உருவான இடம் லண்டன். ஸோ அதுக்கப்புறம் பாரிஸ் தலைமையிடமாக மாற்றினாங்க. அதுக்கப்புறம் மான்செஸ்டரில் ஃபைனலாக அவங்க என்ன பண்ணாங்க தலைமையிடமாக கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் தான் இதில் பார்க்க போகிறோம். சுய உதவி, சுய பொறுப்பு, ஜனநாயகம், சமத்துவம், சமத்துவ ஒற்றுமை வந்து கூட்டுறவு மதிப்புகளாக அவங்க கொண்டு இருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸும் இதில் பார்க்கலாம். செகண்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலும் வெளிநாட்டிலும் கூட்டுறவு இயக்கத்தின் முன்னோடிகள். மொத்தம் 12 பேர். பட் இதில் வந்து ஒரு மிஸ்டேக் இருக்குது. என்னென்னா 4வதாக நாச்சியப்ப கவுண்டர் இருக்கார். ஸோ இதில் மிஸ்டேக் இருக்கனால டோட்டல் வந்து நமக்கு இங்கே மிஸ் ஆகுது. ஸோ மொத்தம் 13 பேர் இருக்காங்க. 13ல் 7 பேர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, மீதி 6 பேர் வந்து வெளிநாட்டை சேர்ந்தவங்க. ஸோ தியாகராயர், குமாரசாமி, நட்டேசன் அவர்கள், நாச்சியப்ப கவுண்டர், நாச்சிமுத்து, ராஜகோபால், சுப்பிரமணிய கவுண்டர் இவங்க வரைக்கும் நம்ம வந்து தமிழ்நாட்டில் கூட்டுறவு முன்னோடியாக பார்க்க போகிறோம். அடுத்தது ராபர்ட் ஓவன், சார்லஸ் ஓரியர், வில்லியம் கிங், ஹேர் ஃப்ரான்ஸ் ஷூல்ஸ், ரைஃபீசன், ரோச்ரேல் முன்னோடிகளை நம்ம வெளிநாட்டு கூட்டுறவு முன்னோடிகளாக இதில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த இயர் வைஸாக அவங்க கொடுத்துருக்கதும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இதை படிக்கும்போது அந்த இயர்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 3வது டாப்பிக்கில் இந்தியாவில் கூட்டுறவு இயக்கம் பரிணாமம் மற்றும் வளர்ச்சி. ஸோ இந்தியாவில் கூட்டுறவு கொண்டு வந்தாங்க இல்லையா, சர் ஃப்ரெட்ரிக் நிக்கல்சன் தலைமையில் ஒரு அறிக்கையை அவர் வந்து ஒரு குழுவை நிர்ணயித்து அவர் வந்து வெளிநாட்டில் போய் நீங்கள் வந்து ஒரு கூட்டுறவை வந்து இந்தியாவில் எப்படி கொண்டு வரலாம் அப்படின்றத அப்புறம் ஆராய்ச்சி பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவரும் ஒரு குழுவை கூட்டிகிட்டு போனாங்க. டூபர்னே, நிக்கல்சன் அவர்கள், எட்வர்ட் லா, இந்த மாதிரி நிறைய பேர் அவர் கூட போயிட்டு அவங்க வெளிநாட்டில் போயிட்டு ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு போய் தேடி பார்த்தாங்க. ஸோ அவங்க எல்லாமே ரைஃபிசனோட கூட்டுறவு இயக்கம் வந்து ரொம்ப ஒரு சூப்பராக வளர்ச்சியில் போயிட்டு இருக்கனால அவர் என்ன பண்ணாங்க, இந்தியாவுக்கு வந்தோடனே என்ன சொன்னார், தமிழ்நாட்டிலையும் இல்லை இந்தியாவிலையும் ஒரு ரைஃபிசனை கண்டுபிடிங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் முன்னிறுத்தி ஒரு அறிக்கையை வெளியிட்டார். ஸோ அதுதான் சுதந்திரத்துக்கு முன்னான முதல் கூட்டுறவு இயக்கம் தமிழ்நாட்டுக்கு வரதுக்கு, அதாவது இந்தியாவுக்கு வரதுக்கு காரணமாக இருந்துச்சு. ஸோ எட்வர்ட் மெக்லகன் கமிட்டியும், ராயல் கமிஷன், கூட்டுறவு திட்டக்குழு இது எல்லாமே சுதந்திரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள். கூட்டுறவு திட்டக்குழு 1946 ஸ்டார்ட் ஆச்சு. அது அமல்படுத்தப்பட்டது பார்த்திங்கன்னா 1947 சுதந்திரத்துக்கு பின்னாடி 5 ஆண்டு கமிஷன்கள், அதாவது 5 ஆண்டு திட்டங்களாக பிளானிங் கமிஷன் வந்து 5 ஆண்டு திட்டங்களாக உருவெடுத்து 5 ஆண்டு திட்டங்களாக கொண்டு வந்து கூட்டுறவு அது மூலிமா பெரிய வளர்ச்சியை அடைய வச்சுது. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் தான் சுதந்திரத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த டாபிக்ஸை நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் தேசிய கூட்டுறவு பயிற்சிக்கான பயிற்சியும் கூட்டுறவு கல்வி பயிற்சி எல்லாமே இப்போ வந்து நமக்கு அந்த டைம் வந்து பாப்புலர் ஆகிட்டு வந்தது. கூட்டுறவு மேம்பாட்டு கழகம் வந்தது, ஒத்துழைப்புக்கான குழு, ஏன்னா ராம்நிவாஸ் மிர்தா அவர்கள், வெங்கடப்பையா அகில இந்திய கிராமப்புற கடன் மதிப்பாய்வு குழு, வெங்கடப்பையா தான் அதுக்கு தலைவர். இந்த கொஸ்டின் இப்போ டிஆர்பியில் கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம சிலபஸை நம்ம ஃபஸ்ட்டே நம்ம இதை பார்த்துருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு இந்த கொஸ்டினுக்கு பதில் ஈஸியாக நம்ம தெரிஞ்சிருக்க முடிஞ்சிருக்கும். ஸோ என்னோடய வீடியோ பார்த்தவங்களும் இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் பதில் சொல்லியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். விவசாய மறு ஆய்வு குழு, கடன் மறு ஆய்வு குழு, ஏஎம் குஸ்ரோ தலைவர், அவரோட டீட்டெயில்ஸும் நம்ம வீடியோவில் பார்த்துருந்தோம் இல்லையா. 3வது டாபிக் பார்த்திங்கன்னா புதிய பொருளாதார கொள்கையை அமல்படுத்திய பிறகான கூட்டுறவு நிறுவனங்கள் 1990. இந்த கேள்வியும் நமக்கு வந்தது. புதிய பொருளாதார கொள்கை அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் அந்த கேள்வியை கேட்டிருந்தாங்க. 1991 அதோட ஆன்சர் ஈஸியாக இதுவும் நான் வீடியோவில் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வீடியோவாக இதை ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ அதுலேயும் நான் வந்து உங்களுக்கு இதெல்லாமே டீட்டெயில்ஸ் சொல்லியிருந்தேன். பொருளாதார நெருக்கடியும் அரசியல் நெருக்கடியும் ஏற்பட்டப்போ தான் புதிய பொருளாதார கொள்கை அமல்படுத்தப்பட்டது 1991 அப்படின்னு நம்ம வீடியோவில் வந்து பார்த்துருப்போம். இதில் வந்து வங்கித்துறை சீர்திருத்தங்கள் நரசிம்ம குழுவால் நடந்தது. பணிக்குழு கட்டமைப்பின் மறுமலர்ச்சி பேராசிரியர் வைத்தியநாதன் குழு வந்து தலைமையில் இது நடந்தது. ஸோ இந்த 2 டாபிக் தான் புதிய பொருளாதார கொள்கையில் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது வெளிநாட்டில் கூட்டுறவு இயக்கம். வெளிநாட்டு கூட்டுறவு இயக்கம் நிறைய பேர் இருக்காங்க. ஜெர்மனி, கிரேட் பிரிட்டன், டென்மார்க், ஜப்பான், அமெரிக்கா, இத்தாலி, ஃப்ரான்ஸ், இஸ்ரேல், ஸ்வீடன், சீனா. ஸோ இத்தனை பேர் வெளிநாட்டு கூட்டுறவு இந்த டாப்பிக்கில் நமக்கு வராங்க. இந்த வீடியோ நம்ம வந்து போன சப்ஜெக்டில் வந்து போன வீடியோஸு போன டிஆர்பி எக்ஸாமுக்கு நம்ம பார்க்கவே இல்லை. ஸோ இந்த வீடியோஸ் எல்லாம் நம்ம
இப்போது அடுத்த எக்ஸாம் என்ன வருமோ அந்த எக்ஸாமுக்கு நம்ம இப்போவே நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஜெர்மனி, கிரேட் பிரிட்டன், டென்மார்க், ஜப்பான், அமெரிக்கா, இத்தாலி, ஃப்ரான்ஸ், இஸ்ரேல், ஸ்வீடன், சீனா. ஸோ இவங்களோட ஊரில் எப்படி கூட்டுறவு கொண்டு வந்தாங்க, ஸோ என்னென்ன அவங்க கடன் கொடுத்தாங்க, காப்பீடு, வீட்டு வசதி, கூட்டுறவு கல்வி எப்படி மேம்படுத்தினாங்க, விவசாய கடன் எப்படி கொடுத்தாங்க, எல்லாருமே ஒவ்வொரு ஊரில் அந்த டாபிக் வைஸாக நம்ம இதனோட சப் டாபிக்ஸை பார்க்க போகிறோம். 6வது கூட்டுறவு சட்டம். இந்தியாவில் கூட்டுறவு சட்டத்தின் பரிணாமம். ஸோ வெளிநாட்டு கூட்டுறவை நம்ம பார்த்து முடிச்சாச்சு இல்லையா? ஸோ அடுத்தது நம்ம இந்தியாவில் எப்படி கூட்டுறவு வந்து உருவாச்சின்னு பார்க்கணும் இல்லைங்களா? ஸோ சுதந்திரத்துக்கு முன்னாடி பின்னாடி பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் எட்வர்ட் சட்டக்குழு வந்தது. ஸோ 1901 வந்து நம்ம இது ஒரு ஃபுல் இதுவாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த 5வது டாப்பிக்கில் நம்ம சுதந்திரத்துக்கு 4வது டாப்பிக்கில் சுதந்திரத்துக்கு முன்னாடி பின்னாடி அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த 6வது டாப்பிக்கில் ஃபஸ்ட்லேருந்தே பார்க்க போகிறோம். எட்வர்ட் சட்டக்குழு வந்தது. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னலாம் வந்தது, தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்கள், அகில இந்திய ஊர்வல குழு அந்த தலைமையில் எல்லாமே இந்த டாபிக் வைஸாக நம்ம பார்க்குறோம். இந்த டாபிக் கொஞ்சம் பெரிய டாபிக் தான். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்தியாவில் கூட்டுறவு சட்டத்தின் பரிணாமம் டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். அடுத்தது டாப்பிக்கில் தமிழ்நாடு மாநில கூட்டுறவு சங்கங்களின் சட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதனோட பிரிவுகள் இது ரெண்டுமே வந்து இதில் 15 சப்ஹெட்டிங்ஸ் இருக்குது, இதில் 16 சப்ஹெட்டிங்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் பெரிய டாபிக் தான். இந்த 6வது கூட்டுறவு சட்டம் வந்து இது ஃபுல்லாக நம்ம பார்க்குறதுக்கு மொத்தம் சப் டாபிக்ஸே நிறைய இருக்குது இதில். ஸோ இதுவும் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இது தான். கொஷின்ஸ் இதுலேருந்து நிறைய கேட்டிருந்தாங்க இந்த வாட்டி. அடுத்தது இதில் டாபிக் வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவு சங்கங்களுக்கு பொருந்தக்கூடிய தொடர்புடைய சட்டம். ஸோ ஒரு சட்டமே வந்து ஃபுல்லாக இதில் வந்து கவர் ஆகிடுச்சு உங்களுக்கு. ஸோ இந்த தண்டனை சட்டம் இதெல்லாம் உங்களுக்கு கொஷினில் கேட்டிருப்பாங்க. வங்கி ஒழுங்காற்று சட்டம்லாம் வந்தது இல்லைங்களா? ஞாபகம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எல்லாமே எக்ஸாமில் கேட்டது தான். கூட்டுறவு மேலாண்மை, நிர்வாகத்தின் செயல்பாடுகள், திட்டமிடல், ஒழுங்கமைத்தல், இயக்குதல், பணியாளர்களை அமர்த்துதல், இது எல்லாமே இந்த நிர்வாகத்தின் செயல்பாடுகளில் வருது. அடுத்தது முடிவெடுத்தல், தனி மற்றும் குழுவாக முடிவெடுத்தல். இதில் ஒரே ஒரு சின்ன டாபிக் தான் இருக்குது. ஸோ இ உ ஏ மொத்தம் இவ்வளோ தான் இருக்குது இதில் டாபிக். கடன் கூட்டுறவு மேலாண்மையின் அம்சங்கள் பார்க்க போகிறோம். கடன் கூட்டுறவு மேலாண்மை பார்க்க போகிறோம். கடன் அல்லாத கூட்டுறவு மேலாண்மை பார்க்க போகிறோம். கூட்டுறவு நிர்வாகத்தின் செயல்பாட்டு பகுதிகள் பார்க்க போகிறோம். அலுவலக நிர்வாகம், கூட்டுறவு கல்வி மற்றும் பயிற்சி 8வது டாப்பிக்காக வருது. ஸோ கூட்டுறவு மேலாண்மையில் மொத்தம் 6 டாபிக் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கூட்டுறவு மேலாண்மை இதில் வந்து கிட்டத்தட்ட 7 டாபிக் இருக்குது. அடுத்தது 8வது வந்து கூட்டுறவு கல்வி மற்றும் பயிற்சியில் மொத்தம் 2 சப் டாபிக். இது ஈஸியான டாபிக் தான். ஸோ இந்த டாப்பிக்கும் நம்ம ஈஸியாக கவர் பண்ணிக்கலாம். அடுத்தது 9வது கூட்டுறவு நிர்வாகம். இதுதான் ஃபைனலு. நிர்வாகம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நிர்வாகம் வந்து பார்க்குறோம். அடுத்தது அந்த நிர்வாகத்தில் இருக்கிற அவங்களோட நிறுவனத்தோட அமைப்பு, அதில் கூட்டுறவு துறையோட அமைப்பு, கூட்டுறவு சங்கங்கள், பதிவாளர்கள் மற்றும் செயல்பாடுகள் என்ன, பதிவாளர்களோட செயல்பாடுகள், கடமைகள், பொறுப்புகள், கூட்டுறவு மேலாளரை பற்றி கண்காணிப்பு மற்றும் மேற்பார்வை, இது எல்லாமே நம்ம இதில் பார்க்க போகிறோம். 2வது வந்து நிர்வாக குழுவில் இருக்கவங்கள பற்றி. ஸோ இயக்குனர் குழு, சேர்மன், தலைவர், பொதுக்குழு கூட்டம், ஏஜிஎம் மற்றும் எஸ்ஜிஎம் நடத்துதல். ஸோ இந்த ஏஜிஎம் எஸ்ஜிஎம்மோட ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பொதுக்குழுவின் செயல்பாடுகள் மற்றும் அதிகாரங்கள். ஸோ இதெல்லாமே இதில் நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு கூட்டுறவு தேர்தல்கள். இந்த தேர்தலில் வந்து கூட்டுறவில் நடக்கிற தேர்தலை பற்றியான டீட்டெயில்ஸை இதில் நம்ம படிக்க போகிறோம். ஸோ இது எல்லாமே இந்த இதில் கவர் ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 9 டாப்பிக்கில் உள்ள இப்படிலாம் ஒரு விஷயம் இருக்குது. இதை ஃபுல்லாக வந்து படித்தவங்க யார் அப்படின்னா எனக்கு லைக் பண்ணுங்கள். ஏன்னா இந்த சிலபஸே நிறைய பேர் வந்து கவர் பண்ணாமல் இருப்பீங்க. சிலபஸை கூட நீங்கள் பார்த்துருப்பீங்களா அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். சிலபஸ் ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணும்போது தான் நம்ம என்னென்ன டாபிக் இதில் இருக்குன்றதை ஒரு அனலைசேஷன் பண்ண முடியும். அப்போ தான் வந்து நமக்கு எக்ஸாமில் இதுலேருந்து கேள்வி கேட்குறாங்க அப்படின்னும் போது அந்த டாப்பிக்கை நம்ம கவர் பண்ணிட்டோம்னா வேறு எந்த சோர்ஸும் நம்ம தேடி போக தேவையில்லை. ஸோ இந்த டாப்பிக்லேருந்து தான் நான் எனக்கு இந்த எக்ஸாமில் அனலைஸ் பண்ண வரைக்கும் பார்த்த வரைக்கும் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த டாபிக் பேஸ் பண்ணி தான் அவங்க எடுத்து கொடுத்துருக்காங்க. 1 or 2 டாபிக் வந்து வெளியே அவுட்டர் சோர்ஸில் எடுத்திருந்தாலும் மோஸ்ட்லி எல்லா கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸும் இந்த டாப்பிக்கு புக் வைஸாக நம்ம சிலபஸ் வைஸாக பார்த்ததுலேருந்து எனக்கு என்ன தெரிஞ்சுது, அப்போ நம்ம சிலபஸை கவர் பண்ணி தான் ஆகணும். சிலபஸை கவர் பண்ணால் நெக்ஸ்ட் எக்ஸாம் கண்டிப்பாக நல்ல மார்க்கில் நம்ம ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அதனால் இந்த சிலபஸை கண்டிப்பாக நீங்களும் உட்காந்து ஒரு வாட்டி 2 வாட்டி படித்து பாருங்கள். தமிழில் கேட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் ரொம்ப மெனக்கெட்டு உங்களுக்கு இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இதை உங்களுக்கு நான் பிடிஎஃப்ல கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷனில் போய் அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது கையில் ஒரு பிரிண்ட் அவுட்டாக எடுத்து கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள், உட்காந்து ஒரு வாட்டி அந்த ரீட் பண்ணுங்கள். அப்படி ரீட் பண்ணும்போது தான் இந்த டிஆர்பியில் கொஸ்டின் பேப்பரையும் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து எவ்வளோ கொஸ்டின் வந்திருக்கு அப்படின்றதையும் நீங்கள் அதில் பார்க்கலாம். ஸோ 1 or 2 மார்க்கில் நம்ம வந்து ஒரு வேலையே வந்து நம்ம இழக்க நேரிடும் போது இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் மூலமா நம்ம கொஞ்சம் நம்ம இதில் இப்போ இந்த சிலபஸ் படிக்கிறது மூலமா இதுலேருந்து ஒரு 4 கேள்விகள் வந்து அதை நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும்னா நம்ம ஏன் அதை செய்யக்கூடாது? கண்டிப்பாக செய்யலாம் இல்லைங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அடுத்து இது வந்து பார்ட் ஏவாக இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ அடுத்தடுத்ததும் நான் உங்களுக்கு சீக்கிரம் ரெடி பண்ணி தமிழாக்கம் பண்ணி கொடுக்குறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.